திருவள்ளுவரை பற்றி பாடம் நான் தான் எடுத்துக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சு தெருவை நான் தான். அந்த வாய்ப்பை சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டுருக்கேன். என் பேர் அவரை தடிச்சுட்டு போயிட்டேன். நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் குரலோவியத்தை நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும்போதே சொன்னார், நான் தான் திருவள்ளுவரை விடாம சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப என்னன்னா எனக்கு சினிமால ரொம்ப பீக்கல் இருக்கேன். அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியா வித்துரும். அப்ப என்னன்னா அடுத்து படங்கள் கம்மிட் ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போனா திருப்பி இங்க கேப் வந்துடும். அந்த இடத்துல வேற ஒருத்தர் ட்ரெயின்ல இது போடுவாங்க, துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு, அந்த மாதிரி போய் நான் வேற ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த சினிமால இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்றேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் வேற சில பேருக்கு கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியும். அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இங்க திருவள்ளுவர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புறேன். நான் 19 வயசுல திருவள்ளுவர் தான் என் வீட்டில் வச்சிருப்பேன். என் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் இல்லையா, அதனால பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் நான். அதாவது ஒன்று வணங்கணும், சும்மா நாத்திகனா இருக்கக்கூடாது, ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றத நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அது விருப்பம், நல்லது அப்படி. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்கா கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் 35 வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார். லேட்டாக தான் வந்தேன், ஆனால் சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ் கிட்ட அசிஸ்டண்டாக இருக்க பெரும்பாலும் பெருசாகிடுவாங்க. பார்த்திபன், பாண்டியராஜ் எல்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போ என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடம் பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னாரு, எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளுவர் பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலாம் என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏடா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்கும்ன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்ன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவனுக்கு. நான் அவனை சமாதானம், அதுக்குள்ள நம்ம பிடிச்ச பேர் மாற்றிடுங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றலாம். ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலாம்னா நம்ம படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூப்பிட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா திருவள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பயப்படுறான், இந்த மாதிரி ஒரு திருக்குறளை போய் அவனே நினச்சிட்டானா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டான் போட்டிருக்கு. இதோட வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கூட என்ன சொல்றாரு, சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளுவர் கலைக்கூடமே வைங்க சார் அப்படின்றாரு. ஓடெல்லாம் திருவள்ளுவர் வச்சா போச்சுடுவாங்க. எனக்கு என்ன பயம் வந்து தெரியுமா, அந்த படத்துல இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும். ஆனா ஓடலன்னா என்ன நினைச்சுவான், திருவள்ளுவர் பேர் வச்சு திருவள்ளுவர் பேர் கட்டு போயிடும். சென்டிமெண்டா திருவள்ளுவர் பேர் வச்சு அந்த படம் ஓடலையாட்டாலும் என்ன ஆகுது, நம்மளால திருவள்ளுவர் கேட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன். நான் இந்த வரவேட்டினா படம்லாம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்துல தான் வந்தது. வந்த பிறகு அவன் என்ன சொல்றான், திருவள்ளுவர்னு வைங்க அப்படின்னு. இப்ப பெருமையா பேச திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேசுறாங்க சார். இப்ப திருவள்ளுவருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்ப வைக்கும் பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர்.
அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பாருங்களா? அதுவும் என் கதை வந்து தெரிஞ்ச முழுக்கம் போட்டுச்சு. இந்தி, தெலுங்கு, வங்காள் எல்லாத்தையும் போட்டுச்சு என் கதை. அதில் என்ன பண்ணிட்டான்னு நான் வர போகிறேன். நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மன்றம்னு வந்து உட்காந்தானுங்க. யோ, என் படம் தான் எடுத்தேன். ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் படமே எடுத்தேன். நீங்கள் ஹீரோன்னு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனா பாரு. அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிறாரு. காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராவோ ஆக்கிடாத அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மன்றம் அடிச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு கட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைக்கணும். அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவே இல்லை, நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்க அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மண்டலத்திலையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன். மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நம்ம கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் படிச்சுக்கிற நாள் தான் அது பண்ண. அப்ப வந்து மக்கள் வச்சாங்க. ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாங்க. அது வச்சுட்ட உடனே என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடின உடனே அது எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூடுவான். ஏகப்பட்ட இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான். வயசு சின்ன வயசு, எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதில் வந்தான். போய் ஒரு தடவை ரசிகன் தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது போட்டு வந்தாங்க அப்படி திட்டுறாரு. என் காலையே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போட்டு இது போட்டிருப்பேன், பேண்ட்டு அந்த அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒன்று கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில் மாற்றணும் தான். படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்த தடவை போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் அது அவன் கேட்கறது நாய் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ரோட்டில் தோத்துற மாதிரி இருக்கிறான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான். ஆனால் கஷ்டமா இருக்கும்ல. அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேற யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர் நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாற்றிக்கிட்டே வராது. திருவள்ளுவரில் வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வந்தாரு. நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன். எவ்வளவு பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம், எங்க அப்பா பேர்ல வைக்கலாம், யார் பேருன்னா வைக்கலாமே, என்ன வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேர்ல வச்சுன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதையே நீ ஏதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்ற அவர். இல்லற வச்சுதான் உலகத்துல பெரிய ஆளுன்றார் அவர். இப்ப திருமணம் நடந்தது, திருமணத்தை பார்த்தீங்கன்னா இவதான் டாக்டர், அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க, இவதான் என்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவங்க எவனும் அவங்க காலில் தான் விழுவான். மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்கு, நான் வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு. நல்லது கட்டுது வாழ்க்கையில். இல்லறம் மேலது நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு. அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறல, இல்லறம் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தை சிறந்தது இல்லைன்றார். 2வது நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுளை உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் இருந்தார், ஒரு முருகர் ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க. அது இயேசுநாதா இருப்போம் தனியாக இருப்பாங்க, நபிகளா இருப்போம் தனியாக இருப்பாங்க, சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் தனி தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனா ஃபேமிலியோட இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளையே மதிப்பான் பண்ணுவது. சிவனுக்கு அந்த நிலைமை, ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்ப நம்மளை கொடுத்தாங்க நம்மள. அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன். இப்ப திருவள்ளுவருக்கு இதனால தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன். நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும்.
அண்ணா அவர்கள் திருவள்ளூரை படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோ பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்கிறேன் நான், அவர் போய் ஏதோ ஒன்று காலம் முடிச்சு படம் பண்ணால் 4 காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். அதை விட்டு அவர் காமராஜர் ஐயா பற்றி படம் எடுக்கிறாரு. அடுத்தது இது எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. அதாவது இது மாதிரி கஷ்டம் வெளியில எங்கே இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில போய் என்ன பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் உருப்படாது. ஏதாவது ஒரு ஏரியா வச்சு படம் பண்ண மாதிரி 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு. இது தேராத சொல்லி தான் வெளியில பேசி போவான். எது நிச்சயம் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுறதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணலை. திருக்குறள் எழுதுறதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுறதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும் பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி வச்சுட்டாரு அவரு. அது ஒரே காரணத்துக்காக வச்சு வச்சுறாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னாரு. ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார். கடவுள் வார்த்தை விட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன். சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சிருவீங்க. அதனால மத அடையாளமே எங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அந்த 2 குறளை மாற்றி இருந்தாலும் சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேங்கிறார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு எங்க புகழ்ந்து வேலையை பாருன்னா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டுப்படிங்க துவக்கி விட்டாங்க. அவர் போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இது இருக்குல்லையா தெரிய இது பண்ணுவாங்களே தெரிய அடிக்கிற பிள்ளைகள், அதில் வந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழுவலசிங்கன் காலத்தில் வாழ்ந்து அங்கே போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மத ஆட்சி வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு. அப்போ அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவிலாம் நீங்கள் எங்கே கேட்டு பாருங்க. நான் வீட்டில் 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், பொண்டாட்டி பேச மாட்டுது. ஆனால் கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோறையும் அலசி அதை ஊசியாக குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ வறுமையை, அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்காரு திருவள்ளுவர். நாம் என்ன திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்லை, திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க போய் இங்க ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ், ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம், குரானை வேற யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு வாங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க, இதை வாங்கிக்கணும். ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ், நாங்கள் வந்து குரான் படிக்கிறதில்லை, இது அவங்ககிட்ட வந்து இது பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுத்துவாங்க. ஒரு இந்துக்கிட்ட போய் கொடுத்தா ஐயோ பகத்கீதை எனக்கு எதையுமே தொட மாட்டேன்னுவாங்க அவங்க. ஆனால் 3 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாங்குவான். அதான் திருக்குறள். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு. மத சண்டை வரும் வருங்காலத்தில் இவன் அவனை சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுக்கும் போது நம்மளை 3 ஆக்கிடுவான். மத பிரச்சனையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க இலங்கை எடுத்துங்க, புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு. இந்த பக்கம் சிவன் தான் நல்லா சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார், அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்களே. அந்த இயேசுநாதர் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேல்ல. இந்த பக்கம் இருக்கிற ஈரான்ல இருக்கிற யாரு நபி நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பிணிக்கிறாங்களே. மதம் மோதிக்குது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னதை அவன் கடைபிடிக்கிறான். அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ணிட்டாருன்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அதை நாம வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில. நான் மறுபடியும் இப்ப சொல்றேன், திருவள்ளுவர் காலத்துல வந்து சாலை கடைலாம் கிடையாது, கல்லு கடை தான் இருந்தது. இந்த கல்லு மரத்தில் ஏற்பாங்களே, அதனால கல் ஒன்று எழுதுறாரு. இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? சொல்லுங்க, திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? ஒரு 4-5 கட்சி நாட்டு ஓட்டியை தொலைத்துவேன். என்னடா அது, உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சலவை வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுதாமே, தோத்துருவேன்.
இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊரில். நாம தான் விழா நடத்துறோம். உண்மையிலேயே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்கே இருக்கிற கட்சியிலே அடிச்சு போட்டு உடனே நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடையை மூடிட்டு போற அப்படின்னு. திருவள்ளுவர் உயிரோட வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க, ஓட்டுரிமை கூட கொடுக்க மாட்டாங்க அந்த ஊரில். ஏன்னா அவர் கொள்கை எந்த இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து கல் அன்னைக்கு வேணான்னாரு. நான் சொல்லுவார் திருவள்ளுவர் இருந்தாலும் கல் கடையை தரேன்னு சொல்லுவார், சாராய கடையை மூடுறாருவார். ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்கான், அவனாவது 4 காசு பொழைப்பான். கல் கடையை திறப்பாரு, சாராய கடையை மூடுவார். ஏன்னா இது இல்லை, அப்ப அது இருந்தால் இதையும் சேர்த்து பேசியிருப்பாரு. ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா, சாராய கடையை மூடினாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாம வெறுமனே திருவள்ளுவர் பேசுறது என்ன தெரியுங்களா, ஒரு தீவிரவாதி எங்கேயோ தந்திருந்து பேசுற மாதிரி, வீட்டில் மறைமுகமாக கருசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவளவர்களுக்கு இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்க கட்சியில கூட சாராயம் சாப்பிடுறியா, நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு, சோத்துக்கு இல்லாம இருக்கிற நீங்க உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியில் இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்கா சாராயம் நின்று போயிடும்ல. ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க, அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்தில் வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டா ஆகுது. அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும். தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கணும், அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே கால வைக்க மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கிறாங்களே, வெள்ளைக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூக்கியே மூடிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான். அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதை நடிச்சவங்களையும் நான் ஒரே வகையில் பாராட்டேன். இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா, சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா அவங்களே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை. அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை போட்டிருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஆளை செலக்ட் பண்ணி போட்டார். இது வாசிக்கா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க ஊர்ல வாசிக்க போல தெரியுது இல்லையா, அப்படி அமைதியா இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார், அது கோசமாகி போச்சு. இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசுறாரு, எங்க ஒரு கதாநாயகனா நினைச்சுவாரு. கதா பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருந்தோம், அவங்க பறந்துருவாங்க. நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டைலாக போய் திருவள்ளுவரா போட்டுனா டான்ஸ் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுகளை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு. அவர் சினிமாவில் இது எழுதிச்சல். இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காலில் தான் நம்ம வேணும். பத்திரிகையாளர் தான் வந்து பாரதியா 8 லட்சத்தில் எடுத்தார். இவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாரதியாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க. முள்ளு மலரும் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க. பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க. பார்த்திபன், விக்ரமன், நாங்களாம் ரொம்ப சின்ன படம். அந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவரு நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிகையாளர்லாம் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல, ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ வந்து ஃப்ரேமுக்குள்ள யார் இருக்கிறாங்களா நமக்கு தெரியுவாங்க, ஃப்ரேம் அவுட்ல கடவுளைன்னு என்ன கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த ஃப்ரேம்ல இருந்தான்னா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும். பத்திரிகையாளர்லாம் 4 வாரத்தை எழுதி இது கண்டிப்பா இதை பாருங்கன்னு சொல்லிடணும். அப்பதான் இந்த படம் வெற்றி பெறும். என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சுதான் பல இடத்துல சொல்லுவேன். சுந்தரராஜன் இருக்கார், இவர் நெல்லை சுந்தரராஜன் வச்சுதான் எனக்கே நான் பாஸ் ஆனேன் மேலே வெளியில. ஏன்னா பெரிய ஆள்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, நம்மள பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க. அதனால அப்படி பண்ணி விட்டோம். 2வது, இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணா, ஆளுக்கு ஒரு 5 தேட்டர் பொறுப்பெடுத்துங்க. இவன் ஆசிரியர் நடிச்சா போதாது, ஊர்ல நீ தான் ஓட்டணும். அதே போல அதுல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊர்ல ஓட்டணும். டைரக்டர் என்ன பண்ணா பிரிச்சு கொடுத்துடணும். வேறு இந்த தேட்டர்ல ஒரு சொந்த பந்தம், என் கல்யாணம் காட்சிக்கு என் வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ, இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் தூங்க விடாம எழுதுவா. இந்த படத்தை நல்ல படமா ஆக்குங்க. திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு. 2வது சொல்றேன், அவரு போட்ட காசை எடுத்தாதான் திருப்பி நம்ம இன்னொரு படம் அவருக்கு மனசுல எத்தனையோ இருக்கலாம். ஏன் காமராஜர் எடுத்து திருவள்ளுவர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பா இல்லையா, அவையார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பார் அவரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பணம் திரும்பி கைக்கு வரணும். முதல்ல தான் வந்து மூலதனம். முதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
பொருளாக்கு இவ்வளவு இல்லை. அதனால அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரா இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்க எல்லாம் போய் உழைச்சி, சார் நாங்கள் ஊரை ஓட வச்சுட்டோம், நீ எல்லாம் சொந்த கதை திட்டி, நான் நடிச்ச படத்தை பாருங்கயா, சொந்த பந்தம்லாம் வாங்க, இல்லைன்னா சாதி விட்டு ஒன்று வேலைக்கிறதுன்னு சொல்லுங்களேன், இது எதுக்கு சொல்றீங்களா சாதி விட்டு வேலை ஒன்று, அப்படிதான் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்டு மாறும். ஓஹோ நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குதுன்னு மாறும். அதனால திருமாவளவன் வந்து பேசும்பொழுது இந்த படத்தை நான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, செய்யட்டும், இந்த படம் வெற்றி படமாக அமையணும், அந்த காசு திரும்பி வரணும். இந்த டீம் வந்து அற்புதமான டீம். கேட்கும் போதே தமிழ் பேரா இருக்குது. எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுக்க கூடாது, வர வர ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை. அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்சி படம், அது ஒரு காரணம் காட்டிட்டு எல்லாம் விலைக்கு விட்டாங்க. இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேரா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், அவையார் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, தமிழ்ச்சி உலகம் பேசுற அளவுக்கு வந்தாங்க. கண்ணகி யாரு உலகம் பேசுற அளவுக்கு பெரிய ஆளா வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நடிக்குவாங்க. பெண்கள் முதல் இடத்துல நிக்கணும், விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் முறை இன்னொரு திருட்டு போயிடுவான். வணக்கம், நன்றி.